செகண்ட் லவ் எபிசோட் 4 இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பங்க. பொதுவாக பொண்ணுங்களுக்கு நார்மலாக இருந்தாலுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மேக்கப் போட்டால் கண்டுபிடிக்கிறது சுத்தம் கஷ்டம். இந்த ரியாலிட்டி ஷோவில் வர வீணா, ஈடன், மோனிஷா எல்லாரையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டியர் விஜய் டிவி, இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழி பண்ணுங்கள். ஒன்று, மேக்கப்பை ரிமூவ் பண்ணுங்கள், இயற்கையாக இருக்கிறப்ப கண்டுபிடிக்கலாம். அது முடியாது, எங்கள் சேனலே மேக்கப்பில் தான் ஓடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேசாமல் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அவங்க மேலே பேர்லாம் போட்டாலும் அது உங்களுக்கு டிஆர்பிக்கு ஒத்து வராது. ஸ்ருத்திகா பேசுகிறப்போ வாங்க சிந்துரி, போங்க மோனிஷா, இங்கே பாருங்கள் வீணா, அங்கே பார்க்காதீங்க நேகா இப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இல்லைனா ரொம்ப குழப்பம். முதல்ல ராஜாவுக்கும் தினேஷுக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. இந்த 3 நாளில் அப்போ தான் அதை யார் யாருன்றது கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒருவருடைய மேனர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் லேடிஸை பொறுத்த வரைக்கும் குரூப்பில் பேசுகிறப்போ ரொம்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் கண்டென்ட், யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு புரியாது. என்ன பேசுகிறதுன்றது டீட்டெயில்ஸ் பேசுகிறதும் போட முடியாதுங்க. சரிங்க, இன்றைக்கி எபிசோடில் நம்ம போகலாம். எபிசோடில் ஆரம்பத்தில் தேஜாஸ் வீணாவோட பேசிகிட்ருக்காரு. போன எபிசோடில் நம்ம சொன்னோம் தேஜாஸ்க்கு வீணா மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை காலாக்கி காலை உருவமாக்கி உருவத்தை லவ் பண்ணுறதுக்கும் அதை பிக்கப் பண்ணுறதுக்கும் அதை செட் பண்ணுறதுக்கும் முடிவு பண்ணிட்டார் தேஜாஸு. ஸோ அந்த முடிவில் அவர் பேசிகிட்டு இருக்கப்போ வீணா ரொம்ப கிளியராக சொல்லிடுவாங்க, நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், உன் மேலே எனக்கு அட்ராக்ஷன் கிடையாது, என்னுடைய அட்ராக்ஷன் தினேஷ் மேலே தான் சொன்ன உடனே அங்கே அவருக்கு ஒரு பெரிய பல்பாகிடுது தேஜாஸு. ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு மீன் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. உன் மேலே அட்ராக்ஷன் கிடையாது, எனக்கு தினேஷ் மேலே தான் சொன்ன உடனே இடத்த காலி பண்ணுறாரு தேஜாஸு. அதே நேரம் இன்னொரு ரூமில் நேகாவும் பிரியங்காவும் பேசிகிட்ருக்குறாங்க. அது முதல்ல அது பிரியங்காவா சிந்தூரியான்ற ஒரு குழப்பம் நமக்கு வருது. ஏன்னா எபிசோடு ஆரம்பித்து 4 நாள் தான் ஆகுது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மேக்கப்பில் யார் என்னன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இதில் பேசுகிறப்ப நேகா ஒரு விஷயத்த கிளியராக சொல்கிறாங்க, ரொம்ப ஸோ மச் ட்ரஸ்ட் நான் தேஜாஸ் மேலே வச்சுருந்தேன். நான் நார்மலாக ஹக் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சாதான் ஹக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே செகண்ட் எபிசோடில் நம்ம சொல்லியிருக்கிறோம், நேகா தேஜாஸை ஹக் பண்ணுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அசீம் கூட பார்த்துட்டு கத்துறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை மீன் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ நேகாவுக்கு ஒரு ஏமாற்றம் வருது தேஜாஸ் மேலேன்றது நமக்கு கிளியராகவே புரியுது. அதே மாதிரி அவங்க தேஜாஸை பொறுத்த வரைக்கும் தேஜாஸ் மேலே என்னடா அவங்க இப்படி பண்ணுறான்றது ஒரு குழப்பத்தில் இருக்கிறதும் அவங்களுடைய பேச்சில் நமக்கு கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ராஜாவும் வீணாவும் பேசுகிறாங்க. இவங்களும் தேஜாஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வீணாகிட்ட ராஜா தெளிவாக சொல்லுவார், அவனை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஸ்ருத்திகா வீட்டுக்குள்ளே வராங்க. ஸ்ருத்திகாவுக்கு முன்னால் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ருத்திகா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஆர்கனைஸ்டாக உட்கார வைக்கிறாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதோ அதை பற்றி அவங்க பேசணுன்றாங்க. இது ஃபீலிங்ஸ் தான், இமோஷன்ஸ் அகெயின் கனெக்ட் பண்ணுறதுக்கு, உள்ளுக்குள்ளேயும் கனெக்ட் ஆகிக்கிறதுக்கு, ஆடியன்ஸான நமக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு, சுருக்கமாக சொல்லப்போனால் கண்ணில் தண்ணியை வர வைக்கிறது, அழ வைக்கிறது, துக்கத்தை வச்சு தொண்டை அடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் விஜய் டிவி ரொம்ப கில்லாடி. ஓரளவு இன்றைக்கி அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆனாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ முதல்ல வெக்கையை கூப்பிட்றாங்க. வெக்கைக்கு வருது ஆல்கஹால் பாட்டிலு, சரக்கு பாட்டிலு. பார்த்த உடனே வெக்கை முதல்ல அழுக ஆரம்பிச்சிடறாரு. சக்ஸஸ், விக்கெட் நம்பர் 1 விஜய் டிவிக்கு.
வெக்கை அழுதுகிட்டே சொல்றாரு, "என்னுடைய அப்பா நல்லவர் தான். ஆனா எல்லாருக்கும் இருக்கிற மாரி அவருக்கு வந்து இந்த பழக்கம் வந்து இருந்தது. என்னடா இந்த பழக்கம் இருக்கிறப்போ வந்துட்டு லேப்ல வந்துட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. அவருக்கு வந்து சிரோசிஸ் ஆஃப் த லிவர், ஆ ஈரல் வந்து கல்லீரல் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க. கல்லீரல் டெஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபர்தரா வந்து செக் பண்ணுறப்ப தான் அவருக்கு டிபின்னு சொன்னாங்க. என்னடா டிபி இருக்குது அப்படின்னு நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறப்போ வந்து அவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரெடி பண்ணுறோம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரெடி பண்ணுறப்போ வந்துட்டு பிரெயின் டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க." ஒரு படத்தில் வந்து விவேக் கிட்ட வந்து தாடி பாலாஜி சொல்லுவார், உடம்புல அவ்வளோ வியாதின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வெக்கே வந்து சொல்கிறாரு. அப்புறம் கடைசியில் வந்து பிரெயின் சர்ஜரி நடக்குது. பிரெயின் சர்ஜரி நடந்து என் கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாகி க்ரௌடு ஃபண்டிங் மூலமாக தான் பணத்தை கலெக்ட் பண்ணி பண்ணினோம். பட் அவரால் வந்து ரெக்கவரி ஆக முடியல. பெட் ரிட்டனாகவே இருந்தார். எல்லா பணமும் வந்து போயிடுச்சு. எல்லாமே வந்து ஐசியூக்கு வந்துட்டு அட்மிஷன் போடுறப்போ வந்து இந்த மாதிரி ஆச்சு. எல்லாமே என்னுடைய 27 வயசில் நடந்தது அப்படின்றது வெக்கே வந்து தன்னுடைய சோகத்தை வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம மட்டுமா, அவருடைய பேர் மோனிஷாவும் தானே பார்க்குறாங்க. அந்த பக்கம் மோனிஷாவும் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விக்கெட் 2. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்ருத்திகா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்ல ஜெம்மாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிட் ஒன்று போடுறாங்க, அப்பாவே நல்லா பார்த்துக்கிட்ட உங்களுக்கு, கேரியரே வேணாம் அப்பா தான் கதின்னு காப்பாற்றுன்னு நினச்ச உங்களுக்கு, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நல்லா காப்பாற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தோடு வந்து அங்கே மோனிஷா வந்து பார்க்குறாங்க. மோனிஷாவுக்கு ஏற்கனவே அங்கே நெய் வெண்ணெய் ஆகி வெண்ணெய் உருக ஆரம்பிக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து சுந்தரி வர்றாங்க. இங்கேயும் நமக்கு வந்து குழப்பம், அது பிரியங்காவா சுந்தரியான்றது நம்ம ஒரு குழப்பமாகுது. அதுக்கப்புறம் அது சிந்தூரின்னு கன்ஃபார்ம் ஆகுது. சிந்தூரிக்கு என்ன வருது, கிஃப்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ லாங் டேர்ம் பனிஷ்மெண்ட், நீண்ட கால தண்டனை, அதை பற்றி பேச சொல்கிறாங்க. அப்போ அவங்க பேசுகிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்கிறதா நினச்சி சொல்கிறாங்க. 8வது படிக்கிறப்போ கேரளாவில் போர்டிங் ஸ்கூலில் 8வது படிக்கிறப்போ லவ் ப்ரப்போசல் வந்துட்டு 1 இயர் சீனியர் இவரை வந்து லவ் பண்ணதாகவும், இவங்க அம்மா அப்பாவோடு இல்லாமல் கார்டியன் வீட்டில் இருந்ததாகவும், அம்மா அப்பா கேர் எடுத்துக்கல, கண்டுக்காததில் கார்டியன் தான் எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கார்டியன் வந்து அடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கார்டியன் வந்து இவங்களை வந்து ஸ்கூல் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அம்மாவை 12வது பிடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்ததாகவும், அம்மாக்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்கன்ற விஷயத்தையும், இது அவங்களுக்கு ஒரு பெரிய லாங் டேர்ம் பனிஷ்மெண்ட்டாக இருந்ததாகவும் தன்னுடைய சிச்சுவேஷன் வந்து விளக்குறாங்க. அதுக்கப்புறம் 3வதாக வந்து ஈடன் வராங்க. ஈடனை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனின்ற ஒரு வேர்டு வருது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி அவங்க வந்து அதை டீட்டெயிலாக சொல்கிறாங்க. பட் அதில் சொல்கிறதுக்கு பெருசாக இருக்கிறதுனால நம்மளும் அதை வந்து சொல்லலை. அடுத்தது வந்து ராஜா வராரு. இங்கே ராஜாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தினேஷா ராஜாவான ஒரு குழப்பமாகி அது கடைசியில் வந்து ராஜாவாக தான் இருக்கணும்னு நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். அப்போ ராஜா வந்து சொல்கிறப்போ அவருக்கு என்ன வருதுன்னா, லைஃப் சேஞ்சிங் ஆக்சிடெண்ட் அப்படின்னு ஒன்று வரது வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ ராஜா ஒரு பொண்ணை லவ் பண்ணதாகவும், அந்த பொண்ணு தான் கதின்னு வாழ்ந்ததாகவும், அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக பைக்கில் போகிறப்போ பள்ளிக்கரணை பக்கத்தில் கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆனதாகவும், ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சதாகவும் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அது நியூ இயருக்கு ஒரு நாளைக்கு முன்னால் நடக்குது, 31ஆம் தேதி. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ வந்துட்டு அப்பா அம்மா பக்கத்தில் ரொம்ப கவலையோடு இருந்து பார்க்குறத பார்த்தோன்னே அவர் வந்து மனசு வந்து மாறுது. என்னடா கூடவே இருக்கிற அப்பா அம்மாவை வந்து நம்ம கவனிக்காமல் நம்மளோட அவ்வளவா சமீபத்தில் பழகின லவ்வுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோன்னு சொல்லிட்டு அவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அந்த லவ்வை ட்ராப் பண்ணிவிட்டு கரியர் ஃபோக்கஸாக பண்ணணும்னு மாறினதாகவும் அவர் தன்னுடைய கதையை வந்து அங்கே வந்து சொல்கிறாரு. அதை லவ்வை விட்டுட்டுன்றது வந்து அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அசீம் வராரு. அசீமுக்கு நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தான்.
அவருடைய பாக்ஸில் வந்து மை சன் அப்படின்னு இருக்குது. அசீமினுடைய கதை ஏற்கனவே நம்ம பழைய எபிசோடில் சொல்லிட்டோம், பிக் பாஸ்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் சொல்லாத நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இவர் சன்னு மேலே ரொம்ப அட்டாச்சாக இருந்ததாகவும், அவருடைய ஒய்ஃபு டைவர்ஸ் வாங்குறப்போ பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டதா மாதிரியும் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ வெல் செட்டில்டாகவும் அண்டர்ஸ்டாண்டிங் உமன் தான் தனக்கு வேணுன்ற மாதிரியும் வந்துட்டு அசீம் வந்துட்டு இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து நேகா வராங்க. நேகா வரப்போ வந்து உண்மையிலே வந்து பரிதாபமான கதையாக வந்து அவங்களுக்கு வந்து தோணுது. அவங்களுக்கு என்ன வருதுன்னா, மிஸ்ஸிங் ஃபாதர் ஃபிகர், அப்பாவை இழந்ததனுடைய வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாக்கிட்ட வந்து அவங்க அம்மாவை வந்து அடித்ததாகவும், அவங்க அம்மா அடிதடிலாம் தாங்க முடியாமல் குழந்தை இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததாகவும் சொல்கிறாங்க. பாக்கெட்டில் வெறும் ₹100 இருந்ததாகவும், அவங்க அம்மா வந்து வேறு வழி இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் தங்கினதாகவும், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து மென்சிஸ் வந்ததாகவும், ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும், ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா விஷம் கொடுத்து சாகலான்ற ஒரு முடிவு எடுத்ததாகவும், அப்புறம் தன்னுடைய முடிவை வந்து மாற்றிக்கிட்டதாகவும், கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆனதாகவும் அவங்க கதையை வந்து சொல்கிறாங்க. அவங்க கதையை சொல்கிறப்போ வந்து உண்மையிலே வந்து அது வந்து ஒரு மதர், சிங்கிள் மதர், உமன் கையில் காசு இல்லைனா என்ன கஷ்டம் அப்படின்றது நமக்கு புரியுது. நல்ல வேளையாக எல்லாருக்கும் ஒரு காட் ஃபாதர், காட் ரூபத்தில் வர மாதிரி அவங்களுக்கு முகம் தெரியாத ஒரு நபர் வந்து கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து பஸ் ஏற்றி அதன் மூலமாக வந்து பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆனதாகவும், அதுக்கப்புறம் அவங்க அந்த கேரியரில் வந்ததாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து மோனிஷா வராங்க. மோனிஷா வரப்போ வந்து இன்னும் வந்து எக்கச்சக்கமான வந்து துக்கத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பாக்ஸில் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8 இயர் லீகல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி வருது. 8 வருட சட்ட போராட்டம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுறப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு டைவர்ஸுக்கு போராடினதாகவும், கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த சட்ட போராட்டம் நடந்ததாகவும், மன உளைச்சல் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ வந்து சாதாரண ஃபேமிலியாக இருந்தாலும் 100 பவுன் கல்யாணத்துக்கு போட்டதாகவும், அந்த 100 பவுனை நான் வச்சுக்கிறேன், உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துறேன்னு ஒரு மாதிரி செட்டில் ஆகி இவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்ததாகவும், ஆனால் அதே நேரம் இவங்களை வந்துட்டு குளிக்கிறப்போ, பெட்ரூமில் ஒன்றா இருக்கிறப்போ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்ட ஹஸ்பண்டு அதை வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணதாக சொல்கிறாரு. அப்போது ஹஸ்பண்டினுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நீ ஒரு மாதிரி இருக்கிற ஃபோட்டோலாம் நான் வந்து பார்த்துட்டேம்மா, இன்டிமேட்டாக இருக்கிற ஃபோட்டோஸ்ன்னு சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும், அந்த சைக்காலஜிக்கல் ட்ராமா இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தொடர்றதாகவும் அவங்க வந்து கிளியராக வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்படி பதிவு பண்ணுறப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்போவே எனக்கு தூங்குறப்போ ஒரு பயமாக இருக்குது, யாராவது பார்த்துருவாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி, துணி விலகி இருக்கா அப்படின்லாம் எனக்கு வந்து அந்த தூக்கத்தில் கூட ஒரு அச்ச உணர்வு இருக்கிறதாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க. சைக்காலஜிக்கலாக ரொம்ப ஹர்ட்டாக இருக்கிறாங்கன்றது வந்து நல்லாவே புரியுது. ஸோ பெண்களுக்கு உண்ட இயல்பாக இருக்கக்கூடிய பேசுகிறதுக்கு என்னதாக இருந்தாலும் பெண்கள் வந்து வீக்கர் செக்ஷன் நம்ம சொல்கிறது இதனால தான். மனதளவில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறதா நமக்கு தெளிவாகவே புரியுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பெண்களை வந்துட்டு லைட்டாக சைக்காலஜிக்கலாக தட்டினா தடால்னு கீழே விழுறது காரணங்கள்லாம் இவங்க பேசுகிறத வச்சு நம்ம தாராளமாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோடு இதோடு முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாங்க.